ஹலோ தூய் சக்தி, உங்களுடைய மெயின் சப்போர்ட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க தான். அந்த குட்டி பசங்களுக்கு ஒரு பிரச்சனையான்னு நீங்கள் நிற்க மாட்டீங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது குட்டி பசங்க எல்லாருமே பேரண்ட்ஸு வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி ஓட்டு பண்ண வச்சாங்க. அவருடைய கிராண்ட் பேரண்ட்ஸை கட்டாயப்படுத்தி ஓட்டு போட வச்சாங்க. குட்டி பசங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கிறது. 2 விஷயங்களில் ப்ராப்ளம் இருக்கிறது. ஒன்று என்ன நீட் தேர்வு, இன்னொன்று சிபிஎஸ்சியினுடைய ரிசல்ட்டு. சிபிஎஸ்சியினுடைய ரிசல்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது எடுத்து பார்க்கும்போது, அதாவது ரீவேல்யூஷன் எடுத்து பார்க்கும்போது முழுக்க கோளாறு. அந்த டெஸ்டிங் சிஸ்டமே கோளாறு, அந்த மார்க்கிங் சிஸ்டம் கோளாறு. எழுதின பேப்பர் பசங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதில் பெரிய பதிவுகள் எல்லாம் எவ்வளவோ நொந்து போன பசங்கள் போட்டிருக்காங்க. அப்போ இதில் கூட தூய சக்தி ரியாக்ட் பண்ணலன்னா அப்புறம் எதற்காக ஒரு தூய சக்தி அந்த கேள்வி வருது இல்லையா? அதாவது தூய சக்திக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தூய சக்தியினுடைய மெயின் சப்போர்ட்டர்ஸான இளைஞர்கள், யங் பீப்புள் அனைவரும் வீட்டில் இருந்து சாப்பிட மாட்டேன், அதை பண்ணுவேன், எது பண்ணுவேன்னு சொல்லிட்டு விஷங்களுக்கும் என்னெல்லாம் சொல்லிட்டு வாக்களிக்க வைத்தார்கள். இப்போ குட்டி பசங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நீட்டு தேர்வில் நாம் பார்த்தோம். நீட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்க எழுதி அதன் பிறகு அந்த என்டையர் பரீட்சையே லீக் ஆகி சிலவர்களுக்கு மட்டும்தான், அதாவது இந்த சில கோட்டா இருக்கின்ற சில நபர்களுக்கு மட்டும்தான் சேர்ந்து தான் அவர்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன் என்ற நிலைக்கு கொண்டு போய் தள்ளப்பட்டது. அதன் பிறகு இப்போ இந்த நீட்டு கேன்சல் பட்டது. இப்போ அடுத்ததாக ஏதோ ஏர்ஃபோர்ஸ்லாம் கொஸ்டின் பேப்பர் கொண்டு வர போகிறாங்களா? இது பாஜக அரசாங்கம் ஒரு விஷயத்தை கூட ஒழுங்காக உருப்படியாக செய்யாது. இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு பெரிய பிரச்சனை உருவாக்கி இருக்குது. அஃப்கோர்ஸ் நீட்டு பிரச்சனையில் நீட்டு என்ற தேர்வே தேவையில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த குட்டி பசங்களுக்கு பிரச்சனைக்கு என்ன ஒரு தீர்வுன்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டாமா? தர்மேந்திர பிரதான் என்ற இந்தியாவினுடைய அந்த அமைச்சர், எஜுகேஷன் மினிஸ்டர், ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர், அவர் ரிசைன் பண்ண வேண்டும் என்ற ஒரு வார்த்தை ஏன் தூய சக்தி கேட்க மாட்டேங்குது எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ தூய சக்திக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பசங்க நிற்கணும், ஆனால் பசங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தூய சக்தி நிற்காதுன்னு வரும்போது நிச்சயமாக அது ஒரு ஒன் வே ரிலேஷன்ஷிப் ஆகுது. இதுதான், அதாவது நான் ஒரு பெரிய நடிகர், எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணும், நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், அதனால என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்ற அந்த ஒரு பாணியில் போகின்ற போக்கு நிச்சயமாக அது பிரச்சனை குறைய போக்கு தான். அந்த சிபிஎஸ்சிக்கு என்ன ஒரு நீங்கள் என்ன தீர்வு வேண்டாம். நீங்கள் குரல் கொடுக்க வேண்டாமா? ஒரு மாநிலமாக இருந்து கொண்டு நீங்கள் இதற்காக என்ன செய்தீர்கள் என்று இங்கே சிபிஎஸ்சி இப்போ எவ்வளோ பசங்க இருக்காங்க, அந்த பசங்கள் இருக்கின்ற பெரும்பாலான நபர்கள் இன்னைக்கு சப்போர்ட்டர்ஸ் தானே. நானே சில பசங்களோட தொடர்பு கொண்டு பேசும்போது அவர்கள் இன்னைக்கும் உங்களை சப்போர்ட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க, சப்போர்ட்டர்ஸாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னைக்கும் விஜய் என்ற முதலமைச்சரை நம்புகிறார்கள், விஜய் என்ற நடிகரை நம்புகிறார்கள். அப்படி இருக்கும்போது கூட ஏன் விஜய் இன்னும் அவர்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்ற அந்த கேள்வி என் மனதில் இருக்கிறது. நிச்சயமாக குரல் கொடுப்பார் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.